மேனுஃபேக்சரிங் தமிழன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன். நம்ம சேனலில் தொடர்ந்து பல வித்தியாசமான பொருட்கள்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஓமலூரில் இசை டிம்பர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே அழகழகாக டிசைனான கைத்து கட்டில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அழகான கலர்ஃபுல்லான கைத்து கட்டில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இது போல் பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க போவோம். சைக்கிளில் கொண்டு போயிட்டு ஆரம்பித்தார். அப்போலேருந்து வந்து இன்றைக்கி இது ஃபவுண்டர் இருக்கிற அளவுக்கு இது ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் சிவஞானங்க. சரிண்ணா, இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த பெயிண்ட் அடிக்கிறது எதுக்காகண்ணா? ஒரு அழகுக்காக தான் பெயிண்ட் அடிக்கிறோமா, இல்லை அதில் வேறு ஏதாவது யூஸ் இருக்குங்களா? இது அழகுக்கோசரம்னு சொல்லலாம். இது கட்டு கொஞ்சம் உழுக்காமல் கொஞ்சம் அதிக நாளைக்கு வருங்க. கட்டில் உழுக்காமல் அந்த பவுடராக வருங்களா? அது மாதிரி வண்டுங்க அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இது அடிக்கிறது. நேர்களே, இப்போ இந்த அழகான டிசைனான கட்டில் வந்து எப்படி பின்னுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐயா பின்னிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட எப்படி பின்னுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஐயா வணக்கங்க. ஐயா உங்கள் பேருங்க? ஐயா ஆனந்தன். ஆனந்தன்ங்களா? சரிங்கய்யா, இப்போ இவ்வளோ டிசைனாக அழகாக பின்னுறீங்கல்ல, இதை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? நான் எங்கள் தாத்தா அப்பா இருந்து அவங்க கற்றுக்கிட்டேன். தாத்தா அப்பா அது மாதிரி பரம்பரையாக நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்குறீங்களா? இது எப்படிங்க ஃபஸ்ட்டு இந்த கலராக இருக்கிற கையெழுத்துலாம் ஃபஸ்ட்லேயே கட்டிடணுங்களா நேரா? வெள்ளை கயிறு கட்டலாம். சரிங்க. நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம். நீங்கள் எத்தனை விதமான இது மாதிரி டிசைனாக பண்ணுவீங்க? 5 டிசைன் பண்ணுவீங்களா? அது என்னென்ன டிசைன்னு சொல்கிறீங்களா? அதே டைம்னா இதே மாதிரி பூ 4 குளம். சரிங்க ஐயா. 1 குளம், இப்படி 4-5 குளம், 4-5 டிசைன் இருக்குது. 4-5 டிசைன் இருக்குது. சரிங்க ஐயா. இப்போ சாதாரணமாக பெட்டு கட்டலில் படுக்கிறோம்ல, மெத்த கட்டலில், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்க ஐயா? பெட்டு கட்டு மாறு படுத்தா உடம்பு வலி இருக்கும், கழுத்து கட்டு மாறு படுத்தா உடம்பு வலி வராது, நல்லா இருக்கும். உடம்பு வலி வராது. அதுதான். ஆனால் எல்லாரும் வந்து அதான் பெருமையாக நினைக்கிறாங்க. அது இப்போ வந்து எல்லாம் படுத்தாலும் ஹீட்டு காலத்துக்கு வெயில் காலத்துக்கு உடம்பு வலி. ஆமாம், உடம்பு ஹீட்டு. இது வந்து நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது உடம்புக்கு நல்லது, ஹீட்டு குறையும். சரிங்க. நாம் இது எங்கே வேணாலும் தூக்கி வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது. 15 வருஷம் கவரு கட்டில் கேரண்டு. கவரு கேரண்டு 15 வருஷம். 15 வருஷம் கேரண்டிங்களா? ஆமாம். சரிங்க. இந்த கட்டை இருக்குல்ல, இது எந்த மரத்தில் செய்கிறோம்? வேலை மரம், பொரிச்ச மரம், ரெண்டுமே நல்லா ஹெவியான மரம் தான். இந்த கயிறுலாம் கலர் கயிறு கடையிலே வாங்கிக்கிறதுங்களா, இல்லை நீங்கள் இதுக்கும் கடையில் வாங்கிக்கிறது? இது எப்படி ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை இதுங்கய்யா? 6 வருதுங்களா? அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஆமாம். சரிங்க. இப்போ எங்களுக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் அது மாதிரி செஞ்சு தருவீங்களா? எந்த இது 5 டிசைனில் எது வேணாலும் கட்டணும், செஞ்சு கொடுப்போம். இப்போ எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் இங்கே வந்து வாங்குறாங்க? தருமபுரி, தொப்பூர், ஒசூர், திண்டிவனம், பெங்களூர், வேலூர், காட்பாடி, ஓரளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வியாபாரிங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே வாங்கிட்டு போய் அவங்க தனியாக விற்கிறாங்க. அப்போ நீங்கள் ஹோல்சேலாக அப்படியே கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களா? சரி. இந்த கட்டலுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குங்களா இங்கே? நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. இப்போ கட்டில் என்ன ரேஞ்சில் இருக்குது? கட்டில் வந்து 4000 ரூபா, 4500. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, மரத்துக்கு ஏற்ற மாதிரி 5000 வரலும் இருக்குது. 4000லேருந்து 5000 வரைக்கும் இருக்குது. சரிங்க. 3500க்கும் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3500 5000 வரைக்கும் இருக்குது. சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொருள். ஓகேங்க. இந்த மாதிரி லாரிக்கார் வராங்க, அவங்க ஒரு கட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. லோடு இறக்க வரும்போது ஒரு கட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்க, அதை பார்த்து இன்னொருத்தர் கேட்குறாங்க. அது மாதிரி இன்னொரு ஐட்டம் போடலாம் எடுத்துகிட்டு வரணும். இவங்க வாங்கிட்டு போய் இவங்க அதை வாடகைக்கு அவங்க செலவுக்கு வாங்கிட்டு அவங்க கொடுப்போம். இப்போ சரிங்க. இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க, பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய அந்த போகிற ரயில் வண்டிக்காரரு, டிம்பாக்காரரு, வெளியில் போகிறவங்க அப்படி எடுத்துகிட்டு ஒரு கட்டில் எடுத்துகிட்டு போனாங்களா, இன்னொன்று கேட்டால் அவங்களுக்கு ஒன்று எடுத்து போனால் அவங்களுக்கு வாடகையும் அங்கேருந்து போகிற வண்டி எம்டியாக போகும்போது எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரிங்க. இது எத்தனை அடிங்க வரும்?
நம்ம எத்தனை அடி வேணாலும் வச்சுக்கலாம். எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். இதோட அகலமாக வச்சுக்கலாம், இதோட சின்னதாக வச்சுக்கலாம். இதுதான் மீடியம். ஓகே ஓகேங்க. 2 பேர் படுக்கலாம் தாராளமாக. சரிங்க. இதோட இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும்னா இன்னும் ஒரு 4 அங்கலம் சேர்த்து வச்சுக்கலாம். சரி சரி. இன்னும் ஒரு ஆள் படுக்கிற மாதிரி சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே செஞ்சு வச்சுருக்கு பாரு. அதாவது சின்னது பெருசு, ஒன்று 4 அங்கலம் கம்மியாக இருக்கும், ஒன்று 4 அங்கலம் உயரமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் டிசைன் செஞ்சு வச்சுக்குது. சரி சரி. இப்போ இசை டிம்பர் மார்ட்ஸ்லேருந்து பிரசாந்த் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இந்த கடையோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ இந்த டிம்பர் ஒர்க்ஸ் இருக்குல்ல, இது எப்பயிலேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? சார் இது ஒரு அப்பா ஒரு 35 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு சார். அப்போ ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு கட்டில் தான் மெயின் தொழில் சார். சரிங்க சார். அப்போ வந்து இது வந்து சைக்கிளில் கொண்டு போயிட்டு ஆரம்பித்தார். அப்போலேருந்து வந்து இன்றைக்கி இது ஃபவுண்டராக இருக்கிற அளவுக்கு இது ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 25 வருஷமாக ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு சார். 25-30 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காரு. சரிங்க சார். இப்போ கட்டில் இருக்குல்ல, ஆமாங்க சார். கட்டில் வந்து நான் சாதாரணமாக எல்லாம் வந்து அந்த ஒயிட்டில் தான் பண்ணுவாங்க. இது மாதிரி டிசைனாக பண்ணணுங்கிற ஐடியா வந்து யார் கொண்டு வந்தது? சார் இது வந்து முக்கியமாக நம்ம வந்து மக்களை தான் சார் சொல்லணும். அவங்க வந்துட்டு எதிர்பார்க்குறது தான். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வந்துட்டு படுக்கிறது ஒரு கட்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. போக பார்த்தீங்கன்னா அதிலே கலராக எதிர்பார்க்குறது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அவங்க எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம முன்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்த கட்டிலோட இது ரேட் வைஸாக பார்க்கும்போது அதிகமாக கூட வருது சார். ஆனால் இருந்தாலுமே வந்து கயிறு நெருக்கமாக வருது, கயிறு கலர்ஃபுல்லாக இந்த பேட்டர்ன் வரும்போது மக்கள் வந்து அதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் நாமளும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணனால நம்ம ஃபர்தராக பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். ஓகே சார். இது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சார் மக்கள். இப்போ நமக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வராங்களா, இல்லை வெளியூரில் இருந்தும் வந்து கேட்குறாங்களா? சார் வெளியேருந்து வராங்க சார். மேச்சேரியிலேருந்து வராங்க, மேட்டூர்லேருந்து வராங்க, சம்டைம்ஸ் ஈரோடுக்கெலாம் கூட இங்கேருந்து அனுப்புகிறோம் சார். ஓகேங்க சார். ஓகே. இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணி இது எங்களுக்கு வேணும், வெளியூரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக தருவோம் சார். அது எப்படி பார்சல் அனுப்பி விட்டுலாமா? நம்ம வண்டியில் டெலிவரி பண்ணிடலாம் சார். டெலிவரி பண்ணிடலாம். டெலிவரி சார்ஜ் தனியாக? டெலிவரி சார்ஜ் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். வித்தின் லோக்கல் சேலம்குள்ளேங்கிறப்ப மினிமம் பண்ணிக்கலாம். வெளியே இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தந்துடுறோம் சார். இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு அட்ரஸ் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஓமலூர் வந்துட்டு ஓமலூர் வந்து மேட்டூர் போகிற ரூட்டில் ஃப்ளைஓவர் தானோடனே ஃபஸ்ட்டு ரைட்டில் நம்ம கடை இருக்குது சார். ஃப்ளைஓவர் மேலே இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் இஸ் டிம்பர் மார்ட். ஓகேங்க சார். சார் இப்போ இந்த கட்டில் இல்லாமல் நீங்கள் வேறு என்னெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? சார் நம்ம கட்டுமானத்துக்கு சம்மந்தப்பட்ட மூங்கில வகைகள் மற்றும் வந்துட்டு தைலம் மற்றும் சவுக்கு மரம்லாம் கொடுத்துட்ருக்கு சார். அப்புறம் வீடு கட்டும்போது தேவைப்படுற கூரை வகைகளும் நம்ம தரோம் சார். இரும்பு கூரை, சிமெண்ட் கூரை மற்றும் வண்ணக்கூரைகளும் நம்ம தந்துட்டுருக்கோம் சார். அது சம்மந்தப்பட்ட உதிரி பாகம் நம்ம ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கோழி மற்றும் ஆட்டு பண்ணைக்கு தேவையான மூங்கில் சம்மந்தப்பட்ட படல வகைகளும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். ஏனி அந்த ஐட்டமும் நம்ம ஃபுல்லாக பண்ணுறோம் சார். ஓகே சார். சரிங்க சார். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாக சார். ஓகே சார். ரொம்ப நன்றி. ஓகே நன்றி சார். என்ன நேயர்களே, இந்த அழகான கட்டில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த கட்டில் உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி மேலும் இது மாதிரி பல வீடியோக்கள் நம்ம சேனலில் போட போகிறோம். அந்த வீடியோக்கள்லாம் நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் முருகன் மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலுக்காக.